ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை பிறகுது, ஆஸ்பத்திரியில குழந்தை பிறகுது, தாய் பெத்தெடுத்து கையில வச்சிருக்கா, சின்னதா ஏதோ ஒரு குறை, குழந்தை மாற்றுத்திறனாளியாய் வந்திருக்கிறது, ஒரு கண் இல்ல அல்லது ஒரு கை இல்ல கால் இல்ல, என்னமோ ஒண்ணு, ஒரு சின்ன ஊனம். அந்த குழந்தையை கையில வைத்திருக்கிறாள் தாய். அங்க பக்கத்து வார்டுல, பக்கத்து ஹால்ல இன்னொரு குழந்தை பிறந்திருக்கு, ரொம்ப அழகான குழந்தை. அந்த நர்ஸ் வந்து அந்த குழந்தைக்கு தாய் இல்ல, இறந்துட்டாங்க, அல்லது வேற ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அழகான குழந்தை ஒன்று இருக்குதுமா, வேணா இந்த குழந்தைய கொடுத்துட்டு நீ அந்த நல்ல குழந்தைய வாங்கிக்கோ, கண்ணு நல்லா இருக்கிற, கைகால் நல்லா இருக்கிற, சலாமத்தா இருக்கிற குழந்தைய வாங்கிக்கோன்னு கேட்டா எந்த தாயும் கையில் இருக்கிற ஊனமான குழந்தைய கொடுக்க மாட்டா. இது ரப்புல் ஆலமீன் தாயின் உள்ளத்தில் நீ எவ்வளவு ஊனமாக இருந்தாலும் கூட தாய்க்கும் உனக்கும் இறைவன் ஏற்படுத்திய மஹப்பத் அது. இந்த எதையுமே சிந்திக்காமல் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நாங்கள் எவனோடாவது போகிறோம் என்று போகிறார்களே, உங்கள் பெற்றோரின் அழுகையை தாண்டி உனக்கு ஒரு வாழ்க்கை இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியலாம். சத்தியமா உன்னுடைய மரணத்திற்கு முன் நீ அதை அனுபவித்தே தீர வேண்டும். அவர்களின் கண்ணீருக்கான பதிலை அனுபவித்தே தீர வேண்டும். சில பேர் இன்னைக்குள்ள ஜெனரேஷன் அப்படி நினைக்கிறது. நம்ம அப்பா அம்மாவுக்கெல்லாம் காதலை பத்தி தெரியறது இல்ல, அதனுடைய புனிதத்தை பத்தி தெரியறது இல்ல, அதனால இப்படி எல்லாம் பண்றாங்க என்று சொல்லி மீறுபவர்கள். பெற்றோரினுடைய பத்துவாவுக்கு பிறகு உனக்கு என்ன வாழ்க்கை? நல்லா தெரிஞ்சு வச்சுங்க, பெற்றோர் சார்பாக இல்லாமல் அவர்களாக திருமணம் செய்து கொண்ட அநேக திருமணங்கள் சுமார் 60% மேல ஃபெயிலியர். நான் சொல்லல, ஆய்வு சொல்லுது.